ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே நம்ம ஃப்ரிட்ஜோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ஃப்ரிட்ஜ் அப்படின்னா சாம்சங் டிஜி டச் கூல் ஃப்ரிட்ஜோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரண்ட் ஏஜ் பாருங்கள். நல்லா இப்படி ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே வெங்காயம் உருளைக்கிழங்கு போடுறதுக்கு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். கோல்டர் சீசனுக்கு, வின்டர், மான்சூன், சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு எக்கோ மோட், டீஃப்ரோஸ்ட், ஃப்ரிட்ஜ், பவர் கூல் கொடுத்துருக்காங்க. டீஃப்ரோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஓவர் கூல் ஆகி ஐஸ் கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்காக இதை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஆஃப் ஆகி இது ஆன் ஆகிடுச்சு. இப்போ உள்ள ஐஸ் கட்டியெல்லாம் உருகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் அது உருகின அப்புறம் இதை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஆஃப் ஆகி இது ஆன் ஆகிடும். இது ஃப்ரிட்ஜ் பவர் கூல். இப்போ நம்ம சீக்கிரம் நம்மளுக்கு கூல் ஆகணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணணும். அதே 3 செகண்ட் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இது எக்கோ மோடு, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஆஃப் ஆகணும் அப்படின்னா இதை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃப்ரிட்ஜு கவருமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். கிளாத்துமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. 4 பேக்கெட் கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கூல் நிற்கிது. ஃப்ரீசர் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இது பால் போடுற ட்ரே. நெக்ஸ்ட்டு இது மில்க் மைடு. நாங்கள் ரமலானுக்காக வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது இட்லி பொடி. இது முட்டை அடுக்கிற ட்ரே. நெக்ஸ்ட் இது ஃபலூதா மிக்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டேட்ஸு, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே நாங்கள் ரமலானுக்காண்டி வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஷீட்ஸ் பாருங்கள். இந்த ஷீட்ஸுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எல்லாமே செட் ஆஃப் ஒரே இதில் தான் இத்தனையும் நம்மளுக்கு கிடைக்குது. சீட்ஸுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இப்படி சீட்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கொட்டிட்டு அப்படின்னா அது கண்ணாடியாக இருக்கும். அதை எடுத்து நம்மளுக்கு க்ளீன் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம மேலே பொருள் வைக்கும் போது இப்படி இழுப்போம் அவசரத்தில். அப்போ இது கண்ணாடி, அதில் கீச்சிரும். நம்ம இழுக்கும் போது நம்ம இப்படி இதுக்கு மேலே இழுத்தோம் அப்படின்னா ஒன்றும் செய்யாது. ஃப்ரிட்ஜையும் நம்ம பராமரிக்கணும்ல. எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். நெக்ஸ்ட் இது காய்கறி போடுற ட்ரே. என்னோட ஃப்ரிட்ஜோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.